பிரைஸ் த லார்ட். நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன், ஆனால் மறுபடியும் அதே பாவத்தை தான் செய்கிறேன்னு சொல்கிறேன். உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பாவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலர் சொல்லுவாங்க டிவி பார்த்தா பாவம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கெட்ட வார்த்தை பேசினா பாவம், ஒரு பொண்ணை இச்சையோட பார்த்தா பாவம், ஆபாசமான படங்கள் பார்த்தா பாவம், உடல் ரீதியான ஒரு இச்சையான காரியங்கள் பண்ணால் பாவம், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்பணியாமல் இருந்தால், பொய் சொன்னால், ஏமாத்தினா, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே பாவம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதை விட ஒரு மோசமான ஒரு பாவம் இருக்குது. என்ன பாவம் தெரியுங்களா? நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரோட பிள்ளையாக மாறிட்டு அவரோட ரத்தத்தில் கழுவப்பட்ட பிள்ளையாக ஆகிட்ட பிறகும் நீங்கள் பைபிள் படிக்காமல் ப்ரேயர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுதாங்க மோசமான பாவம். ஏன்னா நீங்கள் பைபிள் படிக்காமல் ப்ரேயர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா பாவமும் உங்ககிட்ட ஈஸியாக வந்துடும். நீங்கள் பாவத்தை மேற்கொள்ளணும்னா நீங்கள் ஏசப்பா கிட்ட நெருங்கி போகணும். அதுக்கு உங்களுக்கு வேத வாசிப்பு தேவை, ப்ரேயர் தேவை. இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியும். பைபிள் சொல்லுதுங்க, பாவம் செய்கிறவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கணுமா. நீங்கள் பாவம் செய்கிறீங்கன்னா பாவத்துக்கு அடிமையாக இருக்கீங்க. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்ட்டு. ஏசப்பா இந்த உலகத்தையே ஜெயிச்சாரு. ஆஃப்டர் ஆல் ஒரு பாவத்தை உங்களால் ஜெயிக்க முடியாதா? கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நீங்கள்